சிவலிங்கத்திலிருந்து சிவனுக்கு எத்தனை முகங்கள்? சிவபெருமானுக்கு 5. சிவபெருமானுக்கு 5ன்னா அவர்கிட்ட இருந்து முருகர் வந்தாரு 6 முகத்தோட எப்படி வந்தாரு? 5லேருந்து 6 வருமா? 5 6 வருமா? அவரிலிருந்து தோற வருமா? இது சிவபெருமானுக்கு 6 முகம். வடக்கே வாமதேவம், தெற்கே அகோரம், கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், சற்று மேல் பார்த்து ஈசானம், கீழ் நோக்கி அதோ முகம். 6 முகம் சிவபெருமானுக்கு உண்டு. இந்த 6வது முகத்தை எடுக்க மாட்டார். 5 முகத்தை எடுத்த வடிவம் தான் மாகேஸ்வர மூர்த்தங்கள். நீங்க சொன்ன தட்சிணாமூர்த்தி, நடராஜர், பிச்சாண்டனர், சோமாஸ்கந்தர், எல்லா வடிவங்களும் மாகேஸ்வர மூர்த்தங்கள். 6 முகத்தோடு இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மூர்த்தம் வேணும் இல்ல? அவர் 6 முகம் உடையவர்னு சொன்னா அவருக்கு 6 முகம் கொண்ட ஒரு மூர்த்தம் வேணும் இல்ல? அதுதான் சுப்பிரமணியர். சிவனுடைய ஒரு வடிவம் தான் சுப்பிரமணியர். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சிவனுடைய ஒரு வடிவம், அது சிவமூர்த்தம் என்ற பெயர். அதனாலதான் சிவ சுப்பிரமணியர் என்று சொல்லுவோம். அப்படி பெருமானை சிவனுக்கு வேறாக கருதாமல் சிவனுடைய மூர்த்தமாக கருதி சிவமூர்த்தமாகவே கருத வேண்டும். இப்ப சிவமூர்த்தமாக கருதுகிற பொழுது இந்த சிவனை அடைவதற்குரிய நெறி என்னவோ அதே நெறிதான் சுப்பிரமணியருக்கு இருக்கிற நெறியும். சுப்பிரமணியருக்கு தனி நெறி கிடையாது. இதே சைவ சித்தாந்த நெறிதான் சுப்பிரமணியருக்கு இருக்கிற நெறி. அதனால தனியாக ஒரு நெறி இல்லாமல் சிவநெறியாக சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த நெறிதான் சுப்பிரமணியருக்கும் முருகனுக்கும் சொல்லப்படுகிற நெறியாக சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறது அடிப்படையாக இந்த உண்மைகளை நிலைநாட்டுவதற்காக 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாதன் வந்தார். முருகன் வேறு சிவன் வேறுன்னு பிணக்கு இல்லையா? இந்த மாதிரி பிணக்கு இருக்கக்கூடாது. இவர்களே சிவன், சிவனே முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், இந்த சொல்லலாம் என்னன்னு தெரியல. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுதே ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். ஹாஸ்டலில் பொறியியல் கல்லூரி, ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் எப்படின்னா 50% தமிழியன்ஸு, 50% அதர் ஸ்டேட்டு. அதர் ஸ்டேட்லேருந்து 50%. ஸோ 125 மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி இருக்கிறவர்கள், 125 மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான். அது திருச்சிராப்பள்ளியில் அந்த பிராந்தி. அதில் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எல்லா மாணவர்களும் கலந்துருப்பாங்க. அப்போ ரூம் போடுகிற பொழுது ரூமுக்கு ஒரு மாணவரை போடுகிற பொழுது தமிழ் மாணவரை போட்டு ஒரு வேறு மாநில மாணவரை போடுவாங்க. 2 பேரும் தமிழ் மாணவரை போட்டால் குரூப் ஆகும்ட்டு போடுவாங்க. அது மாதிரி என் ரூமில் ஒரு நார்த் இந்தியன் பையனை போட்டாங்க. அவன் பேர் தீபக் ராலின்னு பேர். அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது. அதனால எங்க 2 பேருக்குள்ள சண்டையே வந்ததில்லை. அதனால அவன் பாட்டுக்கு வருவோம் போவோம், நான் பாட்டுக்கு வருவோம் போவோம். அதனால பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இல்லை, நமக்கு 2 பேருக்கு காமனாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் பிரச்சனை இல்லையா? 2 பேருக்கும் மொழி தெரியாதுன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணால், கடைசியில் வருஷம் முடிவில் பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஹாஸ்டல்லாம் காலி பண்ணி ஊருக்கு போகிறான். திரும்ப 2வது வருஷத்துக்கு தான் வரணும். அப்போ போகும்போது சொன்னான், சிவகுமார், ஐ வாண்ட் டு see ஒன் தமிழ் பிக்சர், ஒய் டோன்ட் யூ டேக் மீ அப்படின்னு கேட்டான். ஏண்டா இவனுக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நோ ஆல் இந்தியன் பிக்சர்ஸ் வில் பி அலைக். அதெல்லாம் ஒரே கதை தான் எல்லாம் இருக்கும். நீ கூப்பிட்டு போனேன், ஐ வாண்ட் டு see அப்படின்னு. ஏற்கனவே அவனை கூட்டிகிட்டு போனேன். போய் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் த ஸ்டோரி. அவன் ஒன்று நோ எக்ஸ்பிளனேஷன், ஐ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் கிவ் மீ எனி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். சரி, நான் விட்டேன். அவனே பார்த்தான். அது ஏதோ ஒரு சரியாக ஞாபகம் இருந்தால் அது ஒரு சிவாஜி படம். அது சிவாஜி அப்பாவும் பிள்ளையுமா டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்பாவும் பிள்ளையுமா டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் வந்தான். ஹவ் டிட் யூ என்ஜாய் தி பிக்சர்னு கேட்டான். நல்லா இருந்தது. இந்த அப்பாவை நடித்தவர் சூப்பராக நடித்தார், பிள்ளையா நடித்தவன் சுமாராக தான் நடித்தான். நான் சொன்னேன், போத் கேரக்டர்ஸ் பிளேட் பை த சேம் ஆக்டர். ஒரு ஆள் தான். நோ டோன்ட் பிளஃப் மீ, ஹி இஸ் டிஃப்ரெண்ட். அப்பா வேற, புள்ள வேற.
அப்பா நல்லா நடிக்கிறாரு உள்ள. சரி, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. என்ன 2 பேரும் வேற வேறன்னா, 2 பேரும் வேற வேற இல்லைனா ஒரே ஆக்டர் தாண்டா 2 வேஷமும் போட்டிருக்காருன்னா அப்பா தான் சிறப்புன்னா. அது மாதிரி அப்பா வேற புள்ள வேறங்கிற மாதிரி சிவன் வேற முருகன் வேறன்னு சொல்லி சொல்லி எல்லாம் கதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆக்டர் தான் 2 வேஷத்துலையும் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரவழிங்கிற பதிங்கிறது தான் சிவனாகவும் போட்டிருக்கு. முருகன் சிவன் தான் முழுவதற் கடவுள், முருகன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதோட வேடிக்கை எதுவும் கிடையாது. பதி ஒன்று தான். பதி கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும். நிறைய கடவுள் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஒரு கடவுள் இருந்தா தான் அது சரியா இருக்கும். 2 பேர் இருந்தா ஈக்குவல் பவர்ல 2 பேர் இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிமா இருக்கும்? ஈக்குவல் பவர்ல 2 பேர் இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? 2 பேர் ஈக்குவல் பவர், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? சக்க போறீங்களா? அதான் ஃபேமிலி. வேற என்ன? அங்க ஈக்குவல் பவர்ல 2 பேர், அது ஒரு எல்லாம் இன்டெசிசிவ் இல்லையா? இல்ல இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஈக்குவல் பவர் இருந்தா சரியா வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ ஏன் இருந்துக்க பவர்ல அப்படின்ட்டு அப்படி ஒரு சிங்கிள் பவரா இருந்தா தான் போகும். பதிங்கிறது ஒரு பதி தான். அது நிறைய கடவுள் இருக்கிறாங்கன்னு அப்படி ஒரு இல்லை. கடவுளுடைய பல்வேறு வடிவங்கள், அதாவது சுடரோ சிவபெருமான், சூடு பராசக்தி, வளரொளியோ கந்த வேளாகும், திடமாறு செம்மை கணநாதன். ஒரு பெரிய சுடர் இருக்கு, அந்த சுடர்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி இருக்க அதுதான் முருகன். அந்த சுடர்ல இருக்கக்கூடிய சூடு இருக்க அதுதான் அம்பாள். இந்த சுடர்ல இருக்கக்கூடிய செம்மை இருக்க அதுதான் சக்தி. இப்ப இதெல்லாம் பிரிக்க முடியுமா? எல்லாம் சேர்த்தா சுடர், அதுதான் சிவம். எல்லாம் சேர்ந்தது சிவம். அதனால அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம ஒவ்வொரு விதத்துல அதை நாம பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஆகையினால சிவன் வேறு முருகன் வேறுன்னு கருதினவர்கள் அல்ல அருணகிரிநாதர். ரொம்ப ஆழமா அதை பிரீச் பண்ண வந்தார். ஒரு திருப்புகழ் சொல்றேன் பாருங்க, அந்த திருப்புகழ் எப்படி இருக்கிறது. அவா மறுவினா அவசுதை காணும் மடவாரெனும் அவார் கடலில் வாழ்வென்றுணராதே அரானுகரவாதை ஒரு தேரை கதிநாடு மறிவாகி உளமால் கொண்டதனாலே சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே திரோத மனவாரும் அடியார்கள் அருமாதவர்கள் ஞானம் ஒரு பாதம் தருவாயே உவாவினிய காணுவ நிலாவு மயில் வாகனம் உலாசமுடன் ஏறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலன் கையிலோனே துவாதச புயாஜல ஜடானன வராசிவர் சுதாயினர் மானன் உடையோனே சுராதிபதி மாலயனோடு மாலோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. நீங்க இது வரைக்கும் கேட்டது தமிழ் பாட்டு. இதுதான் தமிழ். நம்ம எதையோ தமிழ்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இது சுவாமி மலை திருப்புகழ். அதுல சொல்லுகிற அவா மறு இனா வசுதை காணும் அடவார் எனும் அவார் கனலில் வாழ்வென்று உணராதே அரானுகர வாதை குரு தேரை கதி நாடும் அறிவாகி உளமால் கொண்டு அதனாலே, அதாவது உள்ளத்திலே மயக்கம் கொண்டு அருணகிரிநாதர் சொல்லுகிறார் நாம தெரிந்து கொண்டு இருக்கிற வாழ்வாக இருக்கிறது. அதிலே முக்கியமாக இந்த நிலத்தின் மேல் ஆசை, பெண்ணின் மேல் ஆசை என்று சொல்லக்கூடிய ஆசைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே பிரபஞ்சத்தின் மேலே நிரம்ப பற்றும் ஈர்ப்பும் அதன் மேலே நமக்கு ஒரு ஆர்வமும் இருந்து அதை விட்டு நீங்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி இந்த ஆசைகள் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பிடித்து இழுத்து வச்சு நம்மோட பிணைத்து வைத்திருக்கிறது இல்லையா? கோயிலுக்கு போறது கூட பிரபஞ்சத்து மேல இருக்கிற ஆசையினால தான் கோயிலுக்கு போற வேண்டி இருக்க தவிர சாமி மேல இருக்கக்கூடிய அன்புனால கோயிலுக்கு போறவங்க ரொம்ப குறைஞ்சு. நீ எதுக்கு கோயிலுக்கு வரேன்னா, நான் முருகர் மேல வச்சிருக்கிற அன்புனால கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற அந்த பக்தர்களை பார்க்கறது கடினம். எதுக்கு கோயிலுக்கு வரேன்னா, பரீட்சை எழுதியிருக்கிறேன், பாஸ் ஆகணும், என்னவோ தெரியல, அப்போ ப்ரொமோஷன் வரப்போகுது, வருமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஏதாவது ஒரு
செய்திக்காக வருகிறோம், இந்த பிரபஞ்சத்துக்காக கனெக்ட் பண்ணி வருகிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் பெருமானை திருக்கோயிலுக்கு பெருமானை காண்பதற்கும் பெருமானுக்கு நன்றி சொல்வதற்கும் இல்லையா. இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் எங்ககிட்ட. அவர் திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டார். மயக்கம் போட்டவுடனே அவரை கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்டலாம். டாக்டர் சொன்னார் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு. சரி, அவருக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட டாக்டர்கிட்ட அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனோம். அவர் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாரு. ஆனாரு டாக்டர், என்னையா பிளட் லெவலு சுகர் லெவலு 320 இருக்குது அப்படின்னாரு. நண்பர் பயந்துட்டார். அப்படின்னா நான் அரிசி சோறு சாப்பிட முடியாதான்னு கேட்டார். உடனே டாக்டர் சொன்னார், யார் சொன்னது, பார்க்கவே கூடாதுன்னாரு. அப்புறம் இல்லை சாப்பிட்றது, பார்க்கவே கூடாதுன்னுட்டார். அன்னையிலேருந்து சாப்பாடு கட்டு கேவுரு கம்பு இதுலாம் வருது. டைனிங் டேபிளில் இவருக்கு தனியாக பானையெல்லாம் தனியாக உணவு வருது. மற்றவங்களாம் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. இவர் கஷ்டம் என்ன, அப்படி எல்லாரும் சாப்பிட்றாங்க. இவர் அதை பார்த்துட்டு, இந்த சாமி இந்த முருகன் என் சோத்தை பறிச்சுட்டானே, இந்த முருகன் என் சோத்தை பறிச்சுட்டானே அப்படின்னு தினமும் வருந்துறார் சாப்பிடும்போது. இந்த சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நாள்ல ஒரு நாளாவது இந்த சோத்தை முருகன் கொடுத்துருக்கிறானேன்னு ஒரு நாள் கூட நினைக்கல. சோத்தை புடுங்கினவனா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறான் இல்லையா. அப்ப நாம ஏதாவது ஒன்றை அனுபவிக்கிற பொழுது இது அவன் கொடுத்தது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அருளாளர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்லது நடந்தா இது பெருமான் தர வந்தது என்று கருதுவார். இது பெரிய புராணத்தில் சொல்றாரு. சுந்தரர் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறார். அவருக்கு கொடுக்குறாரு, தண்ணி குடிக்கிறாரு, ரொம்ப டேஸ்டா இருக்குது. உடனே அவர் நினைச்சுக்குவாங்க. இப்போ நம்ம குடிக்கிறோம், திருநெல்வேலிக்காரர் தண்ணி எங்கேயோ வாங்குறாரு, குடிக்கிறாரு, ரொம்ப டேஸ்டா இருந்தது. அவருக்கு என்ன தோணும், தாமிரவர்ணி தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாரா இல்லையா. கோயம்புத்தூர்காரரு திருவாணி தண்ணி மாதிரி இருக்கு, தஞ்சாவூர்காரரு காவேரி தண்ணி மாதிரி இருக்குப்பா இந்த தண்ணி அப்படின்னு நினைப்பாரு. சென்னை வாசி அப்படிலாம் சிரிக்காதீங்க என்ன, செம்பரப்பாக்கம் தண்ணி அது அதே டேஸ்டோட இருக்கும். செம்பரப்பாக்கம் தண்ணியும் என்ன செம்பரப்பாக்கம் தண்ணி மாதிரி இருக்குன்னு. சுந்தரரு அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவருக்கு அந்த டேஸ்ட் பார்த்த உடனே சொல்றாராம், சிவபெருமான் திருவருள் மாதிரி இது இனிக்குதேனாலும். எப்படி பாருங்க, ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்கிற பொழுது இறைவன் நினைவு வரணும். நமக்கு அப்பதான் மறக்கும் இல்லையா, அப்பதான் கம்ஃபர்டபுளா மறந்துடுவோம் சாமியை. அது ஏதாவது துன்பம் வருகிற பொழுதுதான் நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஆகையினாலே பிரபஞ்ச பற்று என்பது இறைவனுடைய பற்றுக்கு தடை. அது கசப்பு தான் இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அதாவது பிரபஞ்ச பற்று என்று சொல்லக்கூடிய ஒன்று குறைந்துகிட்டே வந்ததுன்னா இங்க லெவல் ஏறிக்கிட்டே வரும் இந்த பற்று. அதுதான் ஏதாவது ஒரு ஸ்கேல் தான். பாருடு விண்ணாய் பரந்த எம்பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் நாண்டடி அருளிலையானார், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை சென்றருள் புரிவாய். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் முருகனையே நினைச்சிட்டு இருந்தா என்னுடைய கவலையில யார் சார் பார்த்துக்கிறதுன்னா, அதுதான் அந்த கவலையினாலேயே தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முருகனுடைய திருவருளை நம்பி இருக்கிறவர்களுக்கு முருகனுடைய முருகன் அவர்களுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிறான், அவங்களுடைய கவலைகளை எல்லாம் அவன் பார்த்துக்கிறான். நீ முருகனையே நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறான், இவன் பிரச்சனையெல்லாம் யார் பார்க்கறதுன்னு அவன் பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், முருகன் பார்க்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு நம்ம பிரச்சனை நம்மளே பார்த்து அல்லோல பட்டுக்கிட்டு அவ்வளவு துன்பம் பட்டு கொண்டு இருக்கிறோம். அவாம் அருவினா வசுதை காணும் மடவார்கனும், வசுதைனா நிலம்னு அர்த்தம். அந்த நிலத்தின் மேல ஆசை, பெண்ணின் மேல ஆசை, பிரபஞ்சத்தின் மேல பற்று வைத்து 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 பெருக்கி கொண்டே இருக்கிறோம். போகவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும். நமக்கு ஒரு சௌரியமா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, திருமூலரே சொல்றாரு, இறக்கும் தருவாயிலே பிரபஞ்ச நினைப்பு இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஒருவருக்கு இறக்கும் தருவாயிலே
பெருமானை பற்றிய தூய சிந்தனை இருக்குமானால் மீள பிறப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறார் திருமூலரை சொல்றார். ஆனா அப்படி வரணுமே, அந்த மாதிரி நேரத்திலேயே நமக்கு எப்படி வர சொல்லுங்க. ரொம்ப படுக்க முடியாம படுத்தி கிடக்கிறாரு. அவ்வளவுதான், டாக்டர்லாம் கையை வச்சுட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க, பசங்களாம் வர சொல்லிட்டுட்டாரு. அப்பா கந்தசாமி, அண்ணா எங்க தலைமட்டில் இருக்கிறோம்ப்பா அப்படிங்க. முத்துசாமி, அப்பா அதோ கால் மாட்டில் இருக்கிறோம்ப்பா. கோவிந்தசாமி, அப்பா இங்க பாருங்க உங்க பக்கத்துல இருக்கிறார். ஏண்டா எல்லாரும் இங்க இருக்கீங்களே, கடையை யாரா பார்த்துக்குவாங்க. இத கிளம்ப போறிய கடையை யார் பார்த்துக்கிட்டேன், இன்னும் போக மாட்டேங்குது. அது அது அப்ப அது கடையை பார்த்துக்கிறதுக்கே திரும்ப வரணும், வேற வழி இல்லை. அப்ப நம்ம இப்ப முருகன் மேல நமக்கு சொல்லலாத பற்று பெருகி கொண்டு இருக்கிற அந்த இது போய்கொண்டே இருக்கிற பொழுது அது நமக்கு அந்த நேரத்திலேயும் அவருடைய யாராவது கந்தசாமின்னு கூப்பிட்டா உடனே முருகன் நினைப்பு தான் நமக்கு வரும் இல்லையா. தென்னா என்னமுன் தீசேர் மெழுகொப்பா அப்படின்னாரு அன்னை மணிவாசக பெருமாள் சொல்ற. தென்னான்னு சொல்றானா, இவன் உருகிட்டாளாம் அதுக்குள்ள. ஏன்னா அவன் தென்னான்னு சொன்ன தென்னாடுடைய சிவனைய போற்றின்னு சொல்ல போறான்னு நினைச்சு உருகிட்டாளாம் அதுக்குள்ள. அவன் தென்னாடுதான் சொன்னான். இன்னும் அப்படி அந்த நினைப்பு. அவா மருவினாவ சுதை காணும் மடவாரடும் அவர் கடலில் வாழ்வென்றுணராதே அரா நுகர வாதை குரு தேரை கதிநாடு மறிவாகி உளமால் கொண்டு. அதன் தேரன்னு ஒரு பூச்சி இருக்கும், அது இந்த கல்லுல இருக்கும். அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் கல்லுக்கு இடுக்கலையே இருக்கும். அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணும், பாறை டு பாறை தாவும். அதுக்கு தண்ணி மேல ரொம்ப இஷ்டம், தண்ணி இருக்கிற இடத்துல அது தாவும். அதனால இந்த பாறைகள்ல தண்ணி இருக்கிற இடத்துல அங்கேயும் இங்கேயுமா அது தாவும். அந்த தேரை அதுக்கு தாவரத்துக்கு வந்துச்சான், அதனால தாவும். இப்ப இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு தாவிட்டு இருக்கும். இதை பிடிக்கிறதுக்கு பாம்பு வரும். இந்த பாம்பு வந்ததுன்னா என்ன பண்ணும், இந்த பூச்சியை இந்த தேரையை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படாது. அது என்ன பண்ணும், பாறை பகுதியில இருந்து நாக்கை நீட்டி வச்சிருக்கோம் இப்படி. அது அங்கேருந்து குச்சி இங்கேருந்து குச்சி நாக்கில் டக்குன்னு உட்காரும், உள்ள டக்குன்னு எடுத்துரும். அரானுகர வாதையுறு தேரைன்னாரு. அது மாதிரி அங்க பிஸியா இருக்க, இங்க பிஸியா இருக்க, அங்கே பிஸியா இருக்கேன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். எவன் கையை நெட்டிகிட்டே இருப்பான், உட்காருவான், டபுக்கு உள்ள எடுத்துருவான் அப்படின்னு. அரானுகர வாதையுறு அன்னையனார் சொல்லுகிறார். அரானுகர வாதையுறு தேரை கதி நாடும் அறிவாகி உளமால் கொண்டு. அதனால என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, சிவாயன்னு சொல்லுது. அருணகிரிநாதர் சரவண பவன்னு சொல்லியிருக்கணும் நீங்களா. அந்த திருப்புகள்ல என்ன மந்திரம் சொல்ல சொல்றாரு, சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் நான் சொல்லாத பாவி. சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி இருந்தா சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அந்த மந்திரத்தினுடைய வலிமையினாலே அந்த பற்றாக இருக்கக்கூடிய நகாரமும் மகாரமும் போயிடும். நகாரம் மகாரங்கிறது பற்று, அது பிரபஞ்ச பற்று. சிவங்கிறது சிவப்பற்று. இந்த யகாரம் நடுவில் இருக்கு. யகாரம் எங்க இருக்கு, நடுப்புறது. இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் நம. இது பிரபஞ்ச பற்று நம, இது சிவப்பற்று. இந்த சிவப்பற்று கோயிலுக்கு போன உடனே அந்த பற்று வரும். அந்த சிவ பக்கம் பார்க்கும், சாமியை பார்க்கும், வழிபாடு செய்யும், சுத்தி வரும், எல்லாம் பண்ணும். சிவ பார்த்துட்டு இருக்கும்போது சிவ பார்த்துட்டு திரும்பி இந்த பக்கம் பார்க்கும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்ன அதை பார்க்கும். அவ்வளவுதான், இது விட்டுரும். இந்த சிவத்துக்கும் நமக்கும் நடுவில் இருக்கும். அதான் யாங்கிறது யாப்பு, ஆன்மாவை குறிக்கும். சிறப்பு சிவத்தை குறிக்கும், அருளை குறிக்கும், திரோபவம் மரத்தை குறிக்கும். இந்த நம சிவங்கிற ரெண்டுக்கு நடுப்புற யா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த நமங்கிற பற்று போயிடுச்சுன்னா சிவையன்னு நிற்கும். அந்த சிவையங்கிற மந்திரத்தை ஓதுகிறவர்கள் சிவத்தை மட்டுமே பற்றியவர்கள். அதை அன்னையநாதர் சொல்லுகிறார். சிவாய என ஒரு காலும் நினையாத, நான் சிவாய நினைக்காத பாவி அப்படின்னு யார சொல்லிக்கிறாரு, அருணகிரிநாதர் சொல்லிக்கிறார். அருணகிரிநாதர் அப்படி அருணகிரிநாதர் அப்படி இல்லை. மற்றவர்கள் பணிகளை தம் மீது ஏற்றுக்கொள்பவர்கள் அருளாளர், நம் பணியை மற்றவர்கள் மீது சுமத்துகிறவர்கள் இல்லையா. இல்லை அது நான் சொல்லவே வேண்டாம்.
மற்றவங்க பழிய தாமரை ஏற்றுகிறார். சிவாய என ஒரு காலம் நினையாத திமிராகரனை, திமிரம் என்று சொன்னால் அறியாமை, ஆணவ அறியாமை. திமிராகரனை வா என்று அருள்வாயே, நீ வான்னு கூப்பிடு சாமி. திரோத மலம் ஆறும் அடியார். எவ்வளவு அற்புதமா சைவ சித்தாந்தம் சொல்றாரு அருணகிரிநாதர். திரோத மலம், திரோத நகாரம், மலம் மகாரம், நாம ரெண்டும் போனவங்க அடியார்கள். அடி போனவர்கள் அடியார்கள். சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருந்து நம போனவர்கள், அடி போனவர்கள் அடியார் அப்படின்னு சொல்றாரு. சிவாய நம என, சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை, திமிராகரன் அறியாமையின் வடிவமாக இருக்கிறவனை, இந்த பர்சானிபிகேஷன் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையின் வடிவமாக இருக்கிறவனை, அப்படி இருக்கிற அந்த அறியாமையின் வடிவமாக இருக்கிற அடியனை வா என்று அருள்வாய், நீ வான்னு சொல்லணும். உவாவினிய காணுவி நிலாவும் மயில்வாகனம் உலாசம் உடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகுமையில் வேலம் கையிலோனே. துவா தச, துவா தசன தசன 10, துவனா 2, துவா தசன 12, 12 கரம். துவா தச 12 என்ன இருக்கணும்? புயாச்சலம், அசலம்னா மலை. 12 திருத்தோள்கள் முருகப்பெருமானுக்கு, 12 திருத்தோள்கள். துவாதச புயாச்சல. ஷடானன, ஆனனம்னா முகம்னு அர்த்தம். ஷடானனம்னா 6 முகம்னு அர்த்தம். ஷண்முகன் ஷடானம்னா 6, கஜானனா யானை முகம்னு அர்த்தம். அப்படி ஆனனம்னா முகம்னு அர்த்தம். ஷடானன 6 முகங்களும் 12 திருத்தோள்களும் உடைய முருகன். அப்படி முருகன் வருகிறாராம். இப்படி மார்க்பாஸ்ட் வருகிறார். துவாதச புயாச்சல சடான நவராசி வர்சுதா எயினர் மான் அன்பு உடையோனே. அப்படி வராரு, மயில் மேல வருகிறார். அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மார்க்பாஸ்ட் போறாரு, அப்படி சல்யூட் அடிக்கிறாங்களாம். யாருன்னாரு? சுராதிபதி. சுராதிபதி யாரு? சுரர்களுக்கு அதிபதியா இருக்கிறவன் இந்திரன். மால் திருமால், அயன் பிரம்மா, எல்லாரும் நின்று சல்யூட் அடிக்கிறாங்களாம். முருகப்பெருமான் ஒரு சுராதிபதி மாலையனோடு மாலோடு சலாம் இடும் சுவாமி மலை வாழும். சலாம் போடுறாங்கன்னு, சலாம் இடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே என்று அற்புதமாக சொல்லுகிறார். ஆகையினாலே அருணகிரிநாதர் சிவன் வேறு முருகன் வேறு என்று கருதியவர் அல்ல. அவர் சிவனே முருகன், முருகனே சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில வந்தது. இந்த திருப்புகழுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமையை ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் கந்தர் அலங்காரத்துல. திருப்புகழுக்கு என்ன பெருமைன்னு மற்றவங்க சொல்றதை விட அவரே சொல்றார். திருப்புகழை ஓதினால் என்னென்ன அந்த நன்மை கிடைக்கும், திருப்புகழை ஓதுகின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு கிடைக்கும்ங்கிறார். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டதன்றோ படிமாவலி பால் மூவடி கேட்டு அன்றும் உதண்ட கூடம் முகட முட்ட சேவடி நீட்டும் பெருமான் வருகின்றன் சிற்றடிய. முருகப்பெருமானுடைய திருவடி 3 இடத்துல படிச்சான். முருகப்பெருமானுடைய திருவடி எத்தனை இடத்துல படிச்சு? 3 இடத்துல படிச்சு. முதல் இடம் அப்படின்னா தாவடி ஓட்டும் மயிலிலும். பிரயாணம் பண்றார். தாவடினா பிரயாணம், பிரயாணம் பண்ணுகிற மயில் மேல பட்டுச்சான் அவருடைய கால். தேவர் தலையிலும், தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். அப்ப தேவர்களுடைய தலையில கால் படுப்பா இல்லையா? 3வது ஒரு இடம் பட்டுச்சுன்னாரு. என்ன? என் பாடி எட்டிலும் பட்டதன்றோ, என்னுடைய திருப்புகள்ல முருகப்பெருமானுடைய திருவடி பட்டுச்சுங்கிறார். திருப்போடி இருக்கிற சிறப்பு தெரியுதா? திருப்போடிக்கு என்ன சிறப்பு? முருகனுடைய திருவடி பட்டுச்சு. திருவடி, அந்த ஓலைச்சுவடிகள், அந்த ஏடுகள், அது முருகப்பெருமான்கிட்ட வச்ச உடனே முருகப்பெருமான் திருவடியை வச்சார். அப்ப மேல் திருப்புகள்ல மட்டும்தானே வச்சிருப்பார். என் பா, அதனால நமக்கு இப்ப கேள்வி கேட்போம்னு தெரியும். இது மாதிரிலாம் நம்ம குருத்தமா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நம்மளை விட்டு ஆளே கிடையாது. அப்படி வந்து மேல் வெற்றதானே வச்சிருப்பாருன்னா, என் பா அடியட்டிலும் பட்டதென்றோ அப்படிங்கிற
அடியேடு வரைக்கும் பட்டுச்சு அவர் காலு. எல்லா திருக்கோள்லையும் முருகனுடைய கால் பட்டிருக்கு. அப்ப அந்த கால் பட்டதுனால அதுக்கு எவ்வளவு சிறப்பு அந்த திருப்புகழுக்கு. இப்ப இந்த முருகப்பெருமானுடைய திருவடி 3 இடத்துல பட்டாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஆபீஸுக்கு வந்த உடனே செக்கு போட்டு அனுப்புவாரு. முதல்ல செக் புக் எடுப்பாரு, அதுல கையெழுத்து போடுறதுக்கு இந்த சீல் வைப்பாரு. இந்த சீலை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு, சீலை எடுத்து நேர செக் புக்ல வைப்பாரா? வைக்க மாட்டார். என்ன பண்ணுவாரு, முதல்ல பேப்பர்ல அப்படி வச்சு பார்ப்பார். முதல்ல 1 தடவை 2 தடவை வச்சு சரியா பார்த்து அதுக்கப்புறம் வைப்பார். அது மாதிரி முருகப்பெருமான் திருப்புகழ் ஏட்டில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கறதுக்கு 2 இடம் எடுத்தானாம். ஒன்று தேவர் தலையிலையும், இன்னொன்று மயில் மேலையும் கால் வச்சானா. மயில் மேல கால் வச்சது கால் வைக்கணும்னு வைக்கல, ஏறுனா கால் பட்டுச்சு. தேவர் தலையில கால் வைக்கணும்னு வச்சா அவன் வந்து விழுந்தான் பட்டுச்சு. ஆனா எதுக்காக வச்சாருன்னா, தானே வைக்கணும்னு போய் வச்சது திருப்புகழ்ல வைக்கணும்னு தான் வச்சாரு. அதனால திருப்புகழுக்கு சிறப்பு. மித்த 2 இடம் வச்சதை விட திருப்புகழ்ல கொண்டு போய் காலை வைக்கணும்னே வச்சார். இப்ப திருப்புகழுக்கு எவ்வளவு சிறப்பு, எத்தனை சிறப்பு. திருப்புகழுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஒன்று என்னன்னு சொல்றாரு. அதை நாம பார்த்தா நமக்கு அது ரொம்ப சாதாரணமா தெரியும். திருப்புகழ் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தரும். ஆனா மற்றதெல்லாம் தராத ஒரு நலம் திருப்புகழ் தரும். என்னன்னாரு, அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவி சொல்றாரு சாமி. இந்த திருப்புகழ் எப்படிலாம் அழித்து பிறக்க ஒட்டா, கதநாளிகாரத்து பாட்டு. அழித்து பிறக்க ஒட்டான்னா அழிச்சிருவத. இத தலையெழுத்த கொஞ்சம் கொஞ்சமா எழுதியிருக்கான் தலையில, அவ்வளவு எழுதியிருக்கான். அத்தனையும் அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. எதுக்கா, எதுக்கு? நல்ல வாயார சொல்லுங்க, திருப்புகழ் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு தனி புண்ணியம். திருப்புகழ் அப்படின்னு இல்லையா? நம்ம முடிச்ச நடிகர் பேரை எத்தனை தடவை சொல்லி பார்க்கணும் இல்லையா? இந்த திருப்புகழ் அருணகிரிநாதன் வாய் மலர்ந்து சொன்னா என்ன இல்லையா? நமக்கு பிடிச்ச தலைவரோ அது வந்து ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் ஃபீல்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. 15ஆம் நூற்றாண்டில் இருந்து 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மார்க்கெட் போகாம இன்னும் ஃபேமஸாவே இருக்கிற அருணகிரிநாதருடைய ஃபேமஸ் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இருக்கும். அப்போ அவர் பேரை சொன்னதுல என்ன நமக்கு தயக்கம் இல்லையா? அவர் பேரை நல்ல சந்தோஷமா சொல்லலாமே. அருணகிரிநாதர் அடியார்கள் பேரெல்லாம் சொல்லணும்னு தான் சுந்தரர் திருத்தொண்ட தொகை செஞ்சார். எல்லா அடியார்களுடைய பெயர்களை சொன்னாலே போதும், பாவம் வேண்டும். அப்ப இந்த திருப்புகழ் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவினார். திருப்புகழை படிக்கணும், திருப்புகழை ஓதணும், திருப்புகழை சிறப்பா செய்யணும், அந்த திருப்புகழை அற்புதமா பாடணும். அப்படி பாடினா என்ன பலன் கேட்டார். அது தலையெழுத்தை அழிக்கும், பிறக்க ஒட்டாமல் செய்யும், பிறக்க ஒட்டாமல் செய்யும், பிறப்பை நீக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய வல்லமை. அது யாரால செய்ய முடியும்? அந்த பிறப்பை நீக்குவதற்குரிய வல்லமை திருப்புகழுக்கு இருக்கு. நம்முடைய தலையில கண்ணாமலான்னு எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த திருப்புகழுக்கு வல்லமை இருக்கு. அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை. சரிங்க, திருப்புகழ் கடப்படான்னு இருக்க சாமி, அதை எப்படி சத்தம் ஜாஸ்தியா இருக்க, ராகத்தோட தான் படிக்கணுமா, தாளத்தோடு தான் படிக்கணுமா, எப்படி அப்படின்னு கேட்டா ராகத்தோடையும் தாளத்தோடையும் சொல்லலாம். அது தாளத்துக்கு சிறப்பு. ஆனா அருணகிரிநாதர் சொல்றார் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏதோ திருப்புகழ் நாம சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாது. நீங்க எப்படி வேணாலும் அந்த திருப்புகழை சொல்றதுக்கு நமக்கு நல்ல ராகம் இல்லையே, நல்ல பாவம் இல்லையே, நல்ல தாளயானம் இல்லையே, அப்படிலாம் கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை பாடுங்க, இல்லை படிங்க. பாடுங்க, படிங்க. காலையில் ஒருத்தர் வேலைக்கு வந்தாரு. ஜேசுதாஸ் காலையில் டிவியில் பாடிட்டு இருந்தாரு. இவர் கேட்டார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிவியில் எங்க ஊர்ல அது சந்தோஷமா கேட்டுட்டு உடனே என்ன பண்ணாரு, ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. சாயந்தரமா திரும்பி வந்தார். திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தா அவர் வீட்டில் ஒரு 5 வயசு பையன் இருக்கான். அவன் காலையில டிவியில ஜேசுதாஸ் பண்ணல அந்த பாட்டை பாடுது. இது அது இவர் கேட்டாரு, அதுவும் உட்காந்து கேட்டு பாடுறாரு. இப்ப அப்பா இந்த பாட்டை கேட்கிறாருங்க. இந்த புள்ள பாடுறான், பையன் பாடுறான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? காலையில ஜேசுதாஸ் பாட்டாரு, நீ எதுக்கு நான் பாடுறப்ப
அப்படிம்பாரா? ஒரே மகிழ்ச்சியா இருக்கும். எதவா பாடுறேன், எதிர்காலத்துல எஸ்பிபியா வருவானோ. பக்கத்துக்காரன் தான் சொல்லுவான், காக்கா மாதிரி கத்துது, இது எஸ்பிபியா அப்படி. ஆனா அப்பாவுக்கு காலையில அந்த ஜேஸ்தாஸ் பாட்டை கேட்கிற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட சாயந்தரம் தான் பையன் அந்த பாட்டை பாடுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். அதுபோல அருணகிரிநாதர் வந்து திருப்புகழை பாடுகிற பொழுது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட முருகனுக்கு நாம போய் நின்று திருப்புகழை பாடினா முருகனுக்கு மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகமாக இருக்கும். யோசிக்க கூட என்னமா பாடுறாங்க நம்ம பையன் திருப்புகழை அப்படிம்பாரு. அதனால யோசிக்க வேண்டியதில்லை. அதை எப்படி பாடணும் அப்படின்னு கேட்கிற பொழுது, அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை, ரெண்டு விஷயம், அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றி. அன்பா பாடணும், எடுத்து பிழையெல்லாம் பாடணும். இந்த ரெண்டு தாங்க சொல்றார். தாளத்தோட பாடணும், பண்ணோட பாடணும், இசையோட பாடணும் அப்படின்லாம் சொல்லல. அவர் சொல்லுகிற பொழுது அடித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழை அரகற்கின்றி. இந்த பாட்டு திருப்புகழ் பாட்டை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா உனக்கு அது சௌரியமா இருக்கும். அந்த பாட்டு சௌரியமா இருக்கும். அந்த பாட்டு நீ வாழுகிற பொழுது மட்டுமல்ல, யமபயத்தை நீக்கக்கூடிய வல்லமை உடையது அந்த பாட்டு. அடிக்கும், பிறக்க விட்டாமல் செய்யும். அப்புறம் நமக்கு யமனை பார்த்து பயம் வருமா சொல்லுங்க? நம்ம பிறக்க மாட்டேன்னு தெரிஞ்சப்புறம் யமனுக்கு வேலையே கிடையாது. அதனால யமன் வந்தா பயப்படவே வேண்டாம். கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே அப்படின்னு நான் கேட்கிறேன். பயம் இருக்காது இல்லையா? திருப்புகழ் படிக்கலைன்னா, திருப்புகழ் தெரியலன்னா அவன் கடும் கோபமா வருவான். யம வரும்போது கோபத்திலுங்க வருவான், சிரிச்சுட்டே வருவானே, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன சௌரியப்படுமா போறதுக்கு, போலாமா அப்படின்னா கேட்டு வருவான். வரும்போதே கடுங்கோபமா வருவான். பாவி பாவி, இந்த அருமையான இந்த மானுட வாழ்க்கைய இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாரு. காலையில எழுந்து பல்ல தேய்க்கிறே இல்லையா, செல்ல தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க, வா அப்படின்னு கூப்பிடுவான். அப்ப அந்த நேரம் பார்த்து, ஹலோ மிஸ்டர் யமதர்மன், will you please give me 5 minutes? Why? இல்ல இந்த திருப்புகழ் பாடினா யமபயம் இல்லைன்னு சொன்னாங்க. நீ ஒரு 5 நிமிஷம் கொடுத்தேன்னா ஏதாவது ஒரு திருப்புகழ கேட்பானுங்க. என்டா ஐடி ஐஓடி, இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்த, இப்ப போய் படிக்கிறியா, வா அப்படின்னு கூப்பிடுவான். கடுங்கோமா வருவானா. விழித்து புகையிட பொங்குவன் கூற்றன் என்ன பண்ணுவானா, கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும். கூப்பிட்டா போயிடுவானா, போக மாட்டான்ல. அதுக்குன்னு கையில கயிறு எல்லாம் வச்சுட்டு வருவான், கோல் எல்லாம் வச்சுக்கிட்டே வருவான். கைத்த போட்டு கழுத்துல போட்டு இழுப்பான். இழுன்னு இழுப்பான். இழுத்தா இவன் போயிடுவானா, இவன் போக மாட்டான். இவன் இழுப்பான், அவ இழுப்பான், இவ இழுப்பான், அவ இழுப்பான், இவ இழுப்பான். வெளியில் சொல்லுவாங்க 3 நாளா இழுத்துட்டு கிடக்கு சார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எடுத்து பிழையற கற்கின்றீர். எரி மூண்டதென விழித்து புகையட பொங்குவெம் கூற்றன் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அப்பவே போய் படிக்கிறது திருப்புகழ, இப்பவே படி இல்லையா? இப்ப கோயில் போனாலே என்ன சொல்றான், ஏன் சார் இப்பயே கோயில்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்குள்ள என்ன சார் அவசரம் கோயிலுக்குங்க? இவனும் போறது இல்ல, போறவனையும் என்ன இப்ப அவசரம், எது கோயிலுக்கு போறீங்க, இப்ப என்ன அவசரம், அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குங்கிறான். அதுக்கெல்லாம் ஒரு காலம். இது எந்த காலம் சொல்றான்னா, 5 ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் போலாங்க. 5 என்னன்னு தெரியுதா? கண்ணு, காது, மூக்கு எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போலாங்க. நீ 5 ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நீ கோயிலுக்கு போனா என்ன, நீ போகாட்டி எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது தானே போய் பெருமானு அதை சொல்லுகிறார் அருணகிரிநாதர். நீ அப்ப கத்துக்கிறல்ல, இப்ப கத்துக்க. இப்ப திருப்புகழ் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா, அவர் சன்னதியில போய் நின்ன உடனே அவர் என்ன எதிர்பார்ப்பாரு, நம்ம வந்து நின்ன உடனே கையில தேங்காய் கொண்டு வந்திருக்கானா, கையில வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கானா, கையில வெத்தலை பாக்கு கொண்டு வந்திருக்கானா அப்படின்னா பாப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் கொண்டாந்ததெல்லாம் திரும்ப எடுத்துட்டு போயிடுவாங்க.
அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த தேங்காயை உடைச்சி வாழைப்பழத்தை வச்சு பார்க்க வச்சு எடுத்துட்டு போறதுல முருகனை கவுத்துற முடியுமா? முருகனுக்கு அதுலயே இன்ட்ரெஸ்ட்டு. நாம நினைச்சுக்கிறோம் அப்படின்னுட்டு. இவன் கில்லாடி தேங்காய் வாழைப்பழத்தை வச்சே முருகனை கவுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அதுக்கெல்லாம் முருகன் இல்லை. முருகன் என்ன எதிர்பார்ப்பாரு? இவனுக்கு நம்ம மனித உடம்பு கொடுத்து இந்த நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம சன்னதியில் வந்து நிற்கிறானே, வாயை திறந்து ஒரு திருப்புகழ் பாடுறானான்னு பார்ப்பாரு. அங்கே போய் நின்று ஒரு திருப்புகழ், அற்புதமான திருப்புகழ், சின்ன திருப்புகழாவது பாடலாம். காமி என் தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவெற்குயர்ந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படின்னா உடனே முருகருக்கு அடடா ஒரு திருப்புகழ் பாடலாம். அதுதான் நிறைவு. வழிபாட்டுல நாம தோத்திரங்களை, அருளாளர்கள் அருளி செய்த தோத்திரங்களை சொல்லாமல் வழிபாடு நிறைவுறாது. நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஏன் அருளாளர்கள் எல்லாம் பாடல்கள் அருளி செய்கிறார்கள் சொல்லுங்க நீங்க? ஏன் அருளாளர்கள் பாடல்களை அருளி செய்திருக்கிறார்கள்? அந்த பாடல்கள் தான் நம்மையும் இறைவனையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கும். பெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று கருதினால் இங்க சன்னதியில போய் நின்று நாம அவன் கொடுத்த நாக்குனால அவனை வாழ்த்த வேண்டும். நாள் ஃபுல்லா நம்ம இந்த நாக்கை வச்சு நமக்கு தானே பேசிக்கிறோம். கோயிலுக்குள்ள நினைஞ்சா வாய் டைட் லிப்டாயிடுது. திறக்கிறதே இல்லை வாயை. சுண்டலுக்கு மட்டும்தான் திறப்பான். என்ன மித்தபடி வாயை திறக்கிறதே இல்லை. நல்லா உள்ள நுழைஞ்ச நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னா ஓப்பன் விட்டா நாக்க வச்சு இந்த மொழியினால அதுதானே இந்த நாக்கியத்தின் சிறப்பு. அப்படி போய் நின்று முருகப்பெருமானை திருப்புகழால் பாடுவதை விட ஒரு சிறப்பான வழிபாடு இருக்க வாய்ப்பே கிடையாது. முருகனுடைய சன்னதியில போய் நின்னா அந்த முருகனுடைய அந்த திருவருள் பெற்ற பாடல்கள், அத்தனை பாடல்களும் அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல்கள் எல்லாமே பெருமானுடைய திருவருள் பெற்று பாடிய பாடல்கள். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் சொல்றாரு அருணகிரிநாதர் வேல் வகுப்புல சொல்லுகிறார். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும். யார் ஒருவர் திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு பக்கத்துல வேல் நின்னுக்குமா. பக்கத்துல வேல் நின்னுக்குமா. யாரெல்லாம் திருப்புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பக்கத்துல வேல் நின்று கொள்ளும் என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு திருப்புகழுடைய பெருமையை பேசுகிறார். இருப்பவர் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓடும். அப்ப நமக்கு பயங்களிலேயே மிகப்பெரிய பயம் மரண பயம். அதை நாம இப்ப தெரியாது. அது அந்தந்த பயத்தை அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த நேரத்திலே இந்த பயத்தை போக்குவதற்கு உரிய மருந்து அப்ப தேடி பயனில்லை. யார் ஒருவர் திருப்புகழை பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த திருப்புகழை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எக்காலத்திலும் அந்த பயம் வராது. தந்த பசிதனை அறிந்து முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரிய முழதங்கை மருகர் உயிரினவே சார் மைந்தர் மனைவியர் கடம்பு கடமுதவு அந்த வரிசை மொழி பகர் கேடா வந்து தலைநவிர் அவிழ்ந்து தலைமுகமயங்க ஒரு மகிடம் இசையேறி. ரொம்ப விரிவா சொல்லுகிறார். அந்தகனும் என அடர்ந்து வருகையில் அஞ்சலன வலியமையில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனித நமது அன்பன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மறைமங்கை நகரி நிக சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்களர உனது துண்டு சடிலரும் செந்தில்லகரில் உரை பெருமாளே தந்த பசிதனை அறிந்து முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார். அம்மா
பால் கொடுத்துட்டு குழந்தையா இருக்கிற பருவத்துல மடியில வச்சு பால் கொடுத்துட்டு நிமித்தி உட்கார வச்சு முதுக தடவி கொடுப்பான். பால் கொடுத்தப்ப ஏன் ஏப்பம் வரணும்ட்டு இந்த குழந்தைக்கு அப்பதான் ஏப்பம் வந்ததுன்னா அப்ப அந்த குழந்தை கக்காது. பால் கொடுத்துட்டு அப்படியே கிடத்திட்டா டக்குன்னு கக்கிரும். அதனால இதை எவ்வளவு நுணுக்கமா சொல்றாரு பாருங்க. முலை அமுது தந்து தந்த பசிதனை அறிந்து, தந்த பசிதனை அறிந்து, தந்த பசின்னு அம்மா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் பசி தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆகிட்டு இருக்கும். வெளியில வந்து உளுந்த உடனே அந்த பசியை சாமி கொடுத்துருவார். தந்த பசி பெருமான் கொடுக்கிற முதல் இது பசிதான். அது வேர்னு கத்தும் பசி. தந்த பசிதனை அறிந்து, தாயானவள் அறிந்து, முலை அமுது தந்து முதுகு தடவிய தாயார், முதுகையை தடவி தருவாளா அந்த தாய். ஏன் அப்படிப்பட்ட தாய் யார் இருந்தா என்ன, யார் காப்பாற்ற முடியும்? முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி, தம்பி பணிபிடை செய் தொண்டர் பிரியமுள்ள தங்கை, தங்க புருஷா மருகர் உயிரெனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு சுற்றம் கடலு தோவு நிறைய வார்த்தைகளை சொல்லி, ஐயோ நீ பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத, நீ உனக்கு ஒன்றும் இல்லை இப்படி அவர் கிடக்கும் போது சுற்றி வர எல்லாரும் நின்று ஆளுக்கு ஆளு ஒன்று சொல்லி அவருக்கு அவன் கிடப்பான். எப்போ தெரியாது. இப்போவா அப்போ என்னம்மா நான் பாட்டுக்கு நீ சொன்னேன்னு நம்பி ஒரு மாசம் லீவ் போட்டு வந்துட்டேன். ஒரு மாசம் முடிய போதுமா? அதுக்காக இவர் போயிடணுமா? ஒரு மாசம் அதுக்குள்ள அவன் தம்பிக்கார சொல்லுவான், அண்ணன் செலவு கொண்டு போற செலவு பல்லக்கெல்லாம் பெருசா கட்ட வேண்டியது என்னுடைய செலவு. இன்னும் இருக்கிறாரு இவன் பல்லக்கு செலவெல்லாம் என்னதுன்னு அப்படி ஆளுக்காளு பிரச்சனை எல்லாம் காதல் விழுவோம். பேசத்தான் முடியாது. தம்பி பணிவிடை சொய் தொண்ட பிரியமுட தங்கை மருகர் உயிரணவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு அந்த வரி செய்மொழி பகற்கேடா. அப்படி சொந்தக்காரவங்க அப்படி வருகிற பொழுது அந்த தெரு முனையிலிருந்து விழுந்து புரண்டுகிட்டே வருவாங்களாம். ஐயோ ஐயோ போயிட்டே போயிட்டு போகல, கிளப்பிடுவாங்க. அதுக்குள்ள போயிட்டே போயிட்டே தலைநவிர் அவிழ்ந்து தரைப்புக மயங்க. அப்படி எல்லாம் கிடக்கிற அந்த நேரத்துல உனக்கு யார் துணை நீ நினைக்கிறேன்னு கேக்குற. உனக்கு யார் துணை அந்த நேரத்துல? இந்த தாயா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், வேலைக்காரனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தங்கச்சி புருஷனா யாரா இருக்கட்டும், யாரு உனக்கு? ஐயோ இத்தனை பேர் அன்புடையவர்கள் இருக்கிறார்களே, என் மேல எவ்வளவு அன்பு பாதித்திருக்கிறார்களே, நான் எப்படி போறது அப்படின்னு நீ யோசிக்கிறியா? ஒரு சார்ஜ் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம், சாமி உன் மேல ரொம்ப அன்புடையவர்கள் இருக்கிறாங்க அதனால போக முடியலங்கிற. சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன வாய்ப்புன்னா, நீ போகும்போது 2 பேரை கூட்டிட்டு போலாம். உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துகிறவர்கள், உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிற 2 அன்பு செலுத்துகிறவர்களை நீ அழைச்சிட்டு போறாரு. சொல்லி பார்க்கணும். ஏரியா மொத்தமும் காலியா. பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்க்கணும். யாரை விட்டுட்டு போக முடியாது. சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்லுகிறாரு. எத்தனை பேர் இருந்தாரு, நீ தான் தனியா தான் போகணுமே தவிர கூட யாருக்கு? எனக்கு பயமா இருக்கு, நீ வாடி கூட என்ன போயிட்டு வாங்க, பத்திரமா போங்க. அதுவும் இல்ல, அங்க போயாவது ஒழுங்கா இருங்க. அறிவுரை வேற சொல்லி அச்சுதான் வைப்பாங்களே தவிர. ஆனா இந்த திருப்புகழ் பாடினவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் என்ன சொன்ன பத்தி கவலை இல்லையா. திருப்புகழை பாடி முருகனை போற்றி முருகனுடைய திருவடியே நினைச்சிட்டு இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், முருகன் என்ன பண்ணுவாராம், அந்த கணும் என ஆடர்ந்து வருகையில் என்னைகிற அந்த கணும், அந்த கண்ணா யமன் அடர்ந்து வருகையில் அஞ்சல் பயப்படாத அப்படின்னு வந்துருவானா முருகன். மயில் மேல வந்துருவான். பயப்படாத வந்துட்டேன். நீ அப்பப்போ வந்து திருப்புகழ் பாடி இருக்கிற எனக்கு தெரியும், பாடி இருக்கிற
ஜெயில் வீசில கூட திருப்புகழி போனேன், எனக்கு தெரியும். ஆமா, ஆகையினால நீ பயப்படாத, நான் வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். அஞ்சலன வலிய மயில் மேல் அந்த மரளியோடு, அந்த யமனை பார்த்துட்டு வரேன், நம்மாலு நான் பார்த்துக்குவேன், நீ கிளம்பு அப்படின்னு பாரு. நான் வர வேண்டியது கந்தலோகம், யமலோகம் இல்லை, கந்தலோகம் விட்டு போ, நீ போ. அந்த மரளியோடு உகந்த மனிதன், எனக்கு ரொம்ப பிடிச்சவன், நமது அன்பன் என மொழிய வருவாயே. இப்ப திருப்புகழ் படிச்சா என்னென்ன நன்மைகள் பாருங்க. அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிர் நிகழ் சிந்து மயமயிலும் மயில் வீரா திங்கள் அரவுனது துண்டு சடிலருள் செந்தில் நகரில் உரை பெருமாளை. திருச்செந்தூர் திருப்புகழ் பண்ண துணிவு வரும், எந்த பயமும் இருக்காது, அச்சமே இருக்காது. அந்த துணிவு என்பது திருப்புகழுக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சிறப்பு. முருகனை வழிபடுகிற பொழுது முருகனை தவிர வேறு எந்த கடவுளையும் வழிபடாத தனித்தன்மையோடையும் நாம் இருக்கலாம். முருகன்ற முழு முதற் பொருள் என்றால் முருகனையே வழிபடுகின்ற அந்த நிலையிலும் இருக்கலாம். அது சிவன் தான், அது சக்தி தான், அது விநாயகர் தான், எல்லாம் தான். அப்படியே முருகனிடமே அத்தனையும் கண்டு முருகனையே முழு முதற் பொருளாக கண்டு திருப்புகழை ஓதுகின்றவர்களுக்கு எல்லா விதமான பலமும் நலனும் தருகின்றான் முருகப்பெருமான், அற்புதமாக தருகின்றான் முருகப்பெருமான். அதே திருப்புகள்ல பல திருப்புகள், எத்தனை திருப்புகள், 1310 திருப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. 1310 திருப்புகள் கிடைச்சிருக்கு. இரவாமல் பிறவாமல் எனையாளும் சற்குருநாதா பிறவாகி திறமான பெருவாழ்வை அருள்வாயே. புறமாதை புணர்வோனே புகனே சொல் குமரேச அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. அவிநாசியில் இருக்கக்கூடிய பெருமாள் சொல்றார், அறம் நாளை புகழ். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய நான்கையும் புகட்டுவானா முருகப்பெருமான். அறம் நாளை புகழ்வோனே, பெருவாழ்வை தருகின்றவன் அவன். எப்படிப்பட்ட பெருவாழ்வு? பிறவாமல் இரவாமல் பெருவாழ்வை தருவோனே. பெருவாழ்வு என்பது மீள வராத நிலை. மீள வருதல் என்று சொல்லுவது, மிளமிள இங்க பிறந்து துன்பம் அனுபவிக்க வேண்டாம் என்று கருதுகிறவர்கள், இன்பத்தையே நாடி நிற்கிறவர்கள், முருகனுடைய திருவடியை பற்றி திருப்புகழை பேசுகிறவர்களுக்கு இந்த இகபர சௌபாகியம் அருள்வாயினார். இங்கேயும் கவலைகளை எல்லாம் நீக்கி விடுவார் பெருமான். அது முக்கியம் இல்லையா? இங்கேயும் கவலைகளை நீக்குவார், வர சௌபாகியத்தையும் கொடுப்பார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாத. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி. என்னையே திட்டுற மாதிரி. சட கசட மூட மட்டி பபவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. மிடிதான் வரும வரலாமான்னு கேட்கிறார் முருகன் அடியாருக்கு. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், அரை நிமிஷ நேரம் நினைக்கிறதுக்கு நம்மளால முடியுதா? அதுக்குள்ள எத்தனை உபத்திரவம் இல்லையா? அதாவது சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த நினைத்தல்ல தான் சிறப்பு. நினைவு என்று சொல்லக்கூடியது தான் சிறப்பு. நாம போய் பெருமானை நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லால் கனைகளில் ஈசனை காண்பது அரிதாகும். 2 விஷயம் சொல்றார் திருமூலர். நீ அங்க போய் நின்னா நினைவதும் தாட்ஸும் முழுக்க கொடுத்தோம். யாருக்கு? சிவபெருமானுக்கு கொடுத்தோம், முருகனுக்கு கொடுத்தோம், தாட்ஸ் முழுக்க கொடுத்தோம். வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ உன் தேங்காய் வாழைப்பழத்தை எல்லாம் அவர் எதிர்பார்க்கணும். 100% தாட்ஸ் இங்கே இருக்கா?
இல்லை இங்கே நின்றுக்கிட்டு வீட்டை நினச்சிட்டு இருக்கானா, கேஸ் ஆஃப் பண்ணணும், கதவை காட்டணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அதை நினச்சிட்டு இருக்கானா, இல்லை இங்கே இருந்து இங்கேயே நினச்சிட்டு இருக்கானா? அதுதான் முக்கியம். என்னை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சில பையன் சில பசங்கள்லாம் புத்தகம் படிப்பான், இப்படியே வச்சு படிச்சு அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு ஃபுல்லாக எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். நான்லாம் ஒரு 7-8 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி கரெக்டாக சொன்னார்ல, வாத்தியாராக இருந்தேன். பசங்களை பார்த்தீங்கன்னா 1-2 ஒரு நம்மளை ரொம்ப நல்லா கவனிப்பான். நான் அவனை தான் சந்தேகப்படுவேன். என்ன அப்படியே பார்த்துட்டு மெதுவாக போனால் கீழே கையில் செல்லை வச்சுட்டு கீழேயே மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்துக்கிட்டே இங்கே எப்படி அனுப்புகிறான்னு அந்த வித்தை உண்மையிலேயே கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் ரொம்ப சீரியஸாக நம்மளை பார்த்துட்டு இருப்போம். அப்போ இவர் ரொம்ப கவனிக்கிறானா நம்மளை. அந்த மாதிரி இல்லாமல் பெருமானை போய் பார்த்தா பெருமானிடம் பார்க்கிற பார்வையில் உள்ளமும் சேர்ந்தங்க இல்லையா? அந்த ரெண்டு சேர்ந்து பெருமானிடம் நிற்கணும். நினைவதும் அடுத்தது வாய்மை மொழிவதும், அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை சொல்லுவது. இந்த ரெண்டும் இல்லைன்னா அது என்ன வழிபாடுன்னு கேட்கறது யாரு? திருமூலர் கேட்கிறார். நினைவதும் வாய்மை மொழிவதும் அல்லால் கனைகளில் ஈசன் காண்பது அரிது. கனைகளில் ஈசனை காண்பது அரிது. காணவல்லாக்கு. இப்படி காணணும்னா என்ன பண்றதுன்னாரு, காணணும்னா நீ உன் நினப்ப முழுக்க அங்க வச்சுக்கிட்டு வாய் நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டு அப்போ உனக்கு அந்த திருவடியை பார்க்கலாம். அப்ப நான் பூவெல்லாம் முடிஞ்சா எடுத்துட்டு போ. புனை மலர் நீர் கொண்டு போற்ற வல்லார்களே, நீ அப்புறம் எடுத்துட்டு போயிட. இந்த பூவையும் நீரையும் எடுத்துட்டு போறது, இதை நீ முதல்ல செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போனா தானே சிறப்பு அப்படின்னு கேட்கிறார். ஆகையினால அந்த வாய்மை என்று சொல்லுவது அருளாளர்கள் அருளி செய்த பாடல்களை பெருமானுக்கு முன்பாக நின்று அதை துதிப்பது, அது ரொம்ப முக்கியம். அன்னையினாதர் ஒரு கோயிலுக்கு போனார். எவ்வளவு அற்புதமா சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்காருன்னு சொல்ல போறேன். பல இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு திருப்புகழ். அன்னையினாதர் கோயிலுக்கு போனார். போனா முருகன் அற்புதமா மயில் மேல உட்காந்துருக்கார், வேல் வச்சிருக்கார், சேவர் குடியெல்லாம் இருக்கு, அருமையா இருக்கு. சாமியை பார்க்கிறார் அருணகிரிநாதர். சாமி அருணகிரிநாதரை பார்க்கிறார், அருணகிரிநாதர் சாமியை பார்க்கிறார். இவர் அவரை பார்க்கிறார், இவரை பார்க்கிறார். கொஞ்ச நாள் எடுத்து சாமியை பேச ஆரம்பிச்சுட்டார். அருணகிரி, எப்பவும் வந்தா உடனே திருப்புகழ் பாடுவியே, இப்ப என்ன உட்காந்து என்னைய பார்த்து நின்றுட்டு என்னைய பார்த்துட்டு இருக்கிற? சாமி, அது ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சாமி, ஏகாந்தமாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட அதை கேட்கலாமான்னு தோணுச்சு சாமி, அதுக்கு தான். அருணகிரி, உனக்கு ஆசை இருக்கா? ஆச்சரியமா இருக்க? சொல்லு என்ன? இல்லை முருகா, அதை சொன்னா நீ என்ன நினைப்பியோ? அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீ வேற நான் வேறையா? 2 பேரும் ஒன்று. ஆசையை சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன ஆசை சொல்லு அப்படின்னு. இல்லை முருகா, எனக்கு அது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆசை, ஆனால் அதை சொன்னால் நீ எப்படியா தப்பா நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, சொல்லு உனக்கு என்ன ஆசை? சரி முருகா, நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் அந்த ஆசையை சொல்லிடுறேன். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எனக்கு தப்பா நினைக்க மாட்டியா? அடாடாடா, நான் திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்கிற. நான் தான் சொல்லிட்டேனே, உன்னை நான் தப்பா நினைக்க மாட்டேன், உன்னுடைய ஆசையை நீ சொல்லு, நான் நிறைவேற்றி. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் நீ இதையும் கேட்ட அப்படின்னு கோச்சிக்கிட்டேன்னா, அதான் கோச்சிக்க மாட்டேன்ட்டேன. நீ என்ன கேட்டாலும் கோச்சிக்க மாட்டேன் முருகன், சொல்லு அருணகிரி என்ன? சரி முருகா, நீ சொல்லிட்ட, நான் உன்கிட்ட கேட்டேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, முதல்ல இருந்தே சொல்லிட்டு திரும்ப அத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆசை என்னன்னு சொல்லு. இல்லை சொல்லிடுறேன் முருகா, எனக்கு என்ன ஆசைன்னா இது மாதிரி கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. ஆமா, மறந்துடாத. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னு கேட்டா, நீ வச்சிருக்கல மயில், அந்த மயில் மேல நான் ஏறி பார்க்கணும்னு ஆசை. என்ன ஆசையா? மயில் மேல ஏறணும்னு ஆசை. ஓ, மயில் மேல ஏறிக்கணும்னு ஆசையா? அதுதான் ரொம்ப நாள் ஆசையா? சரி, வா,
வா மயில் மேலே ஏற்றி விடலாம் வா அப்படின்றார். என்ன அருணகிரிநாதர் போனால் அங்கே ஒன்று மிரட்டுது, ஒரு நெருங்க விடாம. சில பேர் வீட்டுக்கு நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துருங்க சாருமா, சரி காலையில் வீட்டுக்கு போய் கேட்டில் நின்று சாருன்னு கூப்பிட்டா ஒன்று குரல் கொடுக்கும், நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். நாய் ஒன்று தான் இருக்கும், ஆனால் நாய்கள்னு போட்டிருப்பான். ஏன்னா அது டியூட்டியில் இல்லாதப்போ வேற யாராவது டியூட்டி எடுத்துக்குவாங்க, அதனால நாய்கள் ஜாக்கிரதை. அது மாதிரி அது குறைக்கு தக்கு. இவர் ஒன்று இங்கே நின்றுட்டார், அது ஓனர் வந்துட்டார் வெளியில, என்ன வாங்க 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 அப்படின்னு. சார் நாய் குறைக்குது சார், அது நீங்க வாங்க நீங்க சார், நாய் குறைக்குது சார், அது நேத்து தான் சார் வாங்கினது, என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும், வாங்க சார். ஐயா நாயை கொஞ்சம் பிடிங்க, எப்படி வருது மணி ஒன்று அப்படி உட்காந்துருச்சு பொம்மிட்ஸ். அவர் வந்து உள்ள அது மாதிரி முருகன் வாழ்னாலும் ஒன்று மிரட்டு தான், உள்ள நெருங்க விடாம முருகனை நெருங்க. என்னன்னா ஆணவ இருள் அறியா, அது மிரட்டு தான். சாமி நீங்க கூப்பிடுறீங்க, உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா இந்த ஆணவம் என்ன மிரட்டுதே, என்னுடைய ஆணவம் வளம் அப்படின்ற உடனே சாமி என்ன பண்ணாரா, தன்னுடைய கையில ஒரு லேசர் டார்ச் மாதிரி வச்சிருந்தாராம், அது அப்படி காட்டினாராம். ஆணவ மலம் பம்மிடுச்சா, அப்படியே பதுங்கிடுச்சா. இரு நோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து வா அன்னகிரி வா அப்படின்னு கூப்பிட்டார். அன்னகிரி கிட்ட போனா, கிட்ட போன படம் தான் தெரியுது வள்ளிக மயில் இவ்வளோ இருக்கு பெருசா, அது மேல முருகன் உட்காந்துருக்காரு. நம்ம கூட ஏதோ டக்குனு ஏறிடலான்னு பார்த்தா அவ்வளோ பெருசு. முருகா என்னது இவ்வளோ உயரமா இருக்கு மயில், நான் எப்படி மேலே ஏறி வருது? இப்போ என்ன பண்ணணுங்கிற, ஒன்றும் பண்ண வேண்டாம், உன் காலை கீழே கொடு, நான் பிடிச்சிக்கிறேன், லிஃப்ட் மாதிரி மேலே தூக்கிடு அப்படின்னாரு. திருவடி தீட்சை எல்லாம் அப்படியே சைவ சித்தாந்தத்தை ஒரு திருப்புகள்ல அற்புதமா வச்சிருப்பார். வா 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 அப்படின்னு கூப்பிடுறார், திருவடியை கொடுக்குறார். திருவடியை கொடுத்தவன அப்படி தூக்கி அப்படி முன்னால உட்கார வச்சார். அருணகிரி உட்கார் அப்படி முன்னாள், முருகர் பின்னால் முருகர். என்ன அருணகிரி எப்படி இருக்கு? ஆஹா ஆஹா ஆஹா, என்ன சுகம் என்ன சுகம், எவ்வளவு சுகமா இருக்கு இந்த மயில் மேல உட்கார்ந்தா. அதான் நீ மயிலை விட்டு இறங்க மாட்டேங்கிறியா? இவ்வளவு சுகமா இருக்கு இந்த மயில் மேல, எல்லாம் தெரியுது முருகா, அதான் அற்புதமா இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு. திருப்தி தானே இப்ப முருகா? ரொம்ப திருப்தி தான். ஆனா இந்த ஆனான்னு இருக்கிற, இந்த ஆனா மாதிரி ஒரு ஆபத்தான வார்த்தை கிடையவே கிடையாது. பையன் எப்படி சார்? ரொம்ப நல்ல பையன் சார், ஒழுக்கமானது தான். ஆனா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து கீழ்ச்சி போட்டுடலாம். என்ன ஆனா போச்சுடா தெரியும். அது மாதிரி ஆனா என்னப்பா ஆனாங்கிற, அதான் மயில் மேல உட்காருன்னா உன்னை உட்கார வச்சுட்டேனே, இன்னும் என்ன உனக்கு வேணும்? இல்ல இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு. சரி முருகா பரவாயில்ல, இந்த பாரு ஒரு குறை இருக்கக்கூடாது, மயில் மேல உட்காந்து உன்னை உட்கார வச்சுட்டேன், முன்னால உட்காந்துருக்க, இன்னைக்கு உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு. இல்ல முருகா பரவாயில்ல, நான் சொல்ல தப்பா நினைப்பேன், நான் மயில் மேலே உட்கார வச்சிருக்கேன், என்ன தப்பா நினைப்பேன்? இனிமே ஒன்னும் தப்பா நினைக்கிறதுக்கு இல்ல, சொல்லு. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அழைத்தனது முடிமேலே இணைத்தாள் அழித்து உனது மயில் மேல் இருத்தி. மயில் மேலேயே உட்கார வச்சுட்ட, மயில் மேலேயே உட்கார்ந்தாச்சு, அப்புறம் என்ன? இல்ல இன்னும் ஒரே ஒரு ஆசை, நீ தப்பா நினைக்கலன்னா சொல்றேன், தப்பா இனிமே நினைக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை, சொல்லு என்ன ஆசை? ஒன்றும் இல்லை முருகா, அதுவும் ரொம்ப நாளா இருக்கிற ஆசை தான், ரொம்ப நாளா இருக்கிற ஆசை. நீ என்ன நினைப்பியோ, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், சொல்லு. சரி சொல்லிடுறேன். நீ மயில் மேல உட்கார்ந்து இருக்கிற, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நீ கையில வச்சிருக்கிற வேலு அதை என்கிட்ட கொடுத்தா நான் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு இருக்கணும்னு ஆசை. ஓ வேலை வேற பிடிக்கணுமா? சரி இந்தா பிடிச்சிக்க. அருணகிரிநாதர் முன்னால உட்காந்துக்கிட்டு வேலை பிடிச்சிருக்கிறார், வேலை பிடிச்சிருக்காரு. என்ன அருணகிரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சந்தோஷம் தானே? முருகா புதுசா கார் வாங்கினா ஃப்ரெண்டை கூட்டி உட்கார வச்சா கார் எல்லாம் காட்டிட்டே இருப்பாருங்க, ஒரு ரவுண்டு போக மாட்டாங்க. இப்படி போடுங்க முருகா,
அவ்வளவுதானே அப்படின்னாரு மயில் பறக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் பாக்குறாங்க. முன்னால இருக்கிறது முருகன், பின்னால யாரு உட்கார்ந்துருக்கானோ? எல்லாம் பேதி புரியல இருக்கு. அதனால முன்னால இருக்கிறது முருகன், பின்னால இருக்கிறது யாருன்னு கேட்டான். இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும். என்ன அருணகிரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போயிட்டு இருக்கிறோம். முருகா ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமே ஒண்ணு இல்லை கொடுக்கறதுக்கு. இப்பவே நீ வேற இல்லை நான் வேற இல்லைன்னு ஆயிப்போச்சு. கீழே இருக்கவனா ஒன்ன முருகன் நினைக்கிறான், என்ன பில்லியன் ரைடர் நினைக்கிறான். என்ன நீ நம்ம 2 பேருக்கும் அத்துவிதம் சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. அது எப்படி வைக்கிறார் பாருங்க திருப்புகழ். எத்தனை அற்புதமா அத எல்லாம் சைவ சித்த அர்த்தத்தை அவ்வளவு அற்புதமா அந்த திருப்புகழ். அப்ப சிவன் வேற முருகன் வேறன்னு நினைப்பாரு. அப்படி முருகன் தான் சிவன் அப்படின்னு. இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒரு வாகன சுத்தாத்துவிதம். அப்படி போகிற பொழுது முருகா அன்னைக்கு ஒரு உபதேசம் பண்ணீங்க, அந்த உபதேசத்தை இப்போ சொல்லிட்டே வா. அந்த உபதேசத்தை நான் கேட்டுக்கிட்டே வரேன். புதுசா வாங்க காதில் டேப்பை போட்டு விடுற மாதிரி நீங்க சொல்லிட்டே வா முருகா. அந்த உபதேசிக பதமும் அருள்வாயே. இப்படி ஒரு அற்புதமான திருப்புகழ். இருநோய் மரத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அழைத்தனது முடிமேலே இணைதாள் அழித்துள்ளது மயில் மேல் இருத்தி ஒளிர். இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒரு வாகன கைலை இறையோன் அளித்தருளும் ஒளிவேத கற்பகனல் இளையோனே. ஒளிர் மாமறை தொகுதி சுரர்பார் துதி தருள உபதேசிக பதமும் அருள்வாயே என்று மிக அற்புதமாக இந்த திருப்புகழ் பற்றி நாம பல்வேறு விஷயங்களை மணிக்கணக்காக பேசிக்கொண்டிருக்கலாம். இந்த அளவிலே நான் இந்த திருப்புகழ் என்பதை கடந்த 1.25 மணி நேரமாக உங்களுக்கு அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னேன். இது உங்களுக்கு சாம்பிள் தான். நீங்க திருப்புகழை கற்றுக்கொள்ள வேணும்.